ஹரிச்சரன் புனர்பூச நட்சத்திரம் இந்த 3 மாச குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். அதுவா சரியாயிடும், அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கா. சுவாமி உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால இந்த குழந்தைக்கு சீக்கிரமா குணமாகி எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கையும் தேவை இருக்காது அப்படின்னு டாக்டர் சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் முன்வச்சிருக்கா. சுவாமி எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் உங்க காலடியில நாங்க வச்சுட்டோம். கண்டிப்பா அவ எல்லாருக்கும் நல்லதே பண்ணி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வாழ்க்கையில எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுப்பேன். பாக்குற அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் முன்வச்சு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ. ஓம் பரமம் பவித்ரம் பாபா விபூதிம் பரமம் விசித்ரம் லீலா விபூதிம் பரமார்த்த இஷ்டார்த்த மோட்ச பிரதானம் பாபா விபூதிம் இதமாஸ்ரயாமி சாயி விபூதிம் இதமாஸ்ரயாமி. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இப்ப அடுத்ததா இன்னொரு விஷஸ் கூட நம்ம சுவாமிகிட்ட இருந்து போறது. ஓம் சாய்ராம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கு. இவ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பிலேட்டட் விஷஸ் சொல்லிடலாம். இருந்தாலும் அவளுக்கு நம்ம அந்த அன்னைக்கு பிரார்த்தனை வச்சுதான் நம்ம வீடியோ எடுக்கல. அதனால பிலேட்டட் விஷஸ் சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பினா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறதுதான். பாபி, அவ பேர் வந்து பிரேமராணி. அவ வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கா. அவ சொன்னது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன விஷஸ் உங்களுக்கு அந்த நேரத்துல மனசுல தோன்றதோ அதை நீங்க தாராளமா சொல்லுங்க, அதுதான் எனக்கு சுவாமி கொடுக்குற விஷஸ் அப்படின்னு சொன்னா. என் மனசுல இப்ப தோன்ற விஷயம் எப்பவுமே சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும். அடுத்த வாழ்க்காக அவ கூட பிறப்புக்காக எப்பவுமே அவ பிரார்த்தனை வைக்க சொல்லுவா. அந்த நல்ல மனசு என்னைக்குமே சந்தோஷகரமா இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட மனசுல தோன்றது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஏதோ ஒரு சொத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அவளுக்கு அந்த சொத்து அவளுக்கு திரும்பி கிடைக்கணும். சத்தியம் அவ அம்மாவோட சொத்துன்னு சொல்லியிருந்தா அது கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். கவலையப்படாதுங்க, சுவாமி அதுக்கான அனுமதி கொடுத்திருக்கார். கவலைப்பட வேண்டாம். நிம்மதியும் சந்தோஷமும் சுவாமி கொடுக்கறது தான். அதை தேடி கண்டுபிடிச்சு யாராலையும் வாங்க முடியாது. சோ அந்த மாதிரியான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். நிறைய சத் விஷயங்கள்ல பங்கு பெறுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். உங்களை தேடி சுவாமி வந்து உங்களை செய்ய வைக்கிறார், உங்களுக்காக இங்க பேச வைக்கிறார் அப்படின்னாலே கண்டிப்பா அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். எப்பவும் சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும். யாரும் ஒருத்தருக்கு நடக்க முடியலைன்னு சொன்னாரு, கண்டிப்பா சுவாமி அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். தைரியமா இருக்கும். அந்த விஷயமும் சீக்கிரமா உங்களுக்கு நிறந்தேறும். அவள்கிட்டையும் சொல்லிடுங்க. அது யாருக்கு அப்படின்னா, சாய்ராம் அப்படிங்கிறவா அனுஷ நட்சத்திரம். அந்த பையனுக்கு வரன் தேடிட்டு இருக்கா. இன்னைக்கு அவருடைய பர்த்டே. சோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சாயினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் எப்பவும் உங்கள்கிட்ட இருக்கட்டும். நீண்ட நாள் சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா சீக்கிரமா ஒரு நல்ல வரன், அழகான அருமையான புத்திசாலித்தனமான சௌபாகியவதியா ஒரு பொண்ணு வந்து அமையணும், அந்த குடும்பத்துக்கு அனுசரணையா வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சிருக்கா வீட்டார். சீக்கிரமா அந்த கல்யாண வைபோகம் நடக்கட்டும், வெட்டி மேடம் கொட்டட்டும். கண்டிப்பா சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் அவளை எல்லாம் சொல்லிட்டு அவளுக்கு கண்டிப்பா ஒரு சந்ததியும் அமைஞ்சு அவளும் சத் விஷயங்கள்ல கலந்துட்டு உங்களுடைய நாமாவை சொல்லி இந்த லோகத்துல சகல சேமத்தோடையும் வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை முன்வைக்கிறோம் சுவாமி. இன்னைக்கு பரமம் பரமம் பவித்ரம் பாபா விபூதிம். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய பிரஜோதயாத்.